பத்திரிகை தர்மத்தை போதும்பா தர்மத்தை முதலில் பத்திரிகையில் கடைபிடிக்கணும். தினமலர் பத்திரிகை, அந்த பத்திரிகையை பொறுத்தவரை நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவோ உதவிகள் செய்து அதன் மூலம் அந்த பத்திரிகை தொழில் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற வகையிலே பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றி புரட்சித் தலைவர்களுக்கு உதவினார். ஆனால் இன்றைக்கு பிஜேபியை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலையை தலையை தூக்கி வைத்துக்கொண்டு இன்றைக்கு அண்ணாமலைக்கு துதிப்பாடு, அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா தினமலர் பத்திரிகை அவங்க தினமலர் ஒரு தனிப்பட்ட பத்திரிகை, அது யாரோனா மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஜீரோவாக இருக்கின்ற பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம், ஜீரோவாக இருக்கின்ற அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதுகிறார். ஆனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியோட தலைமையிலே ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு கழகம் ஒரு வெற்றி நடை போடுகின்ற ஒரு நிலை இங்கேயே பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சென்னை மண்டலம், அதே போன்று வேலூர் மண்டலம், அதே போன்று இப்போ விழுப்புரம் மண்டலம், மாலை சேலம் மண்டலம், நாளை மறுநாள் தஞ்சாவூர் மண்டலம், அதுக்கப்புறம் திருச்சி மண்டலம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மண்டலம், அதுக்கப்புறம் மதுரை மண்டலம், அதுக்கப்புறம் கோவை மண்டலம். இப்படி ஒவ்வொரு மண்டல வாரியாக மக்களுடைய கருத்துக்கள் கேட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. மக்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் என்ன அதில் எத்தனை அமைப்புகள் லிஸ்ட்டு கொடுங்க. கிட்டத்தட்ட விவசாயிகள்லேருந்து பாருங்க, விவசாய சங்க நலன், விவசாய தொழிலாளர்கள், வணிகர் சங்கம், மீனவர் சங்கம், நெசவாளர் சங்கம், வியாபாரிகள் சங்கம், அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம், ரயில்வே தொழிற்சங்கம், அரசு அலுவலர்கள், ஆசிரியர் சங்கம், சிறு குறு தொழில் முதலீட்டாளர் சங்கம், வழக்கறிஞர் சங்கம், வழக்கறிஞர் குமாசா சங்கம், என்எல்சி சங்கம், லயன்ஸ் சங்கம், ரோட்டரி சங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஃபோட்டோ அண்ட் வீடியோ சங்கம், இத்தனை சங்கங்கள் இங்கே மனு கொடுக்குறாங்கன்னா அந்த சங்கங்களுக்கு என்ன நம்பிக்கை? பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை ஒரு வாதிட்டு அதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு இயக்கம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சலுகைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு கழகம், ஒரு கட்சி, இந்த இயக்கம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எழுச்சோடு வந்துருக்காங்க. அன்றைக்கி இது தினமலர் தெரியலையா? அன்றைக்கி இலவு காத்த கிளி, யார் இலவு காத்து? நாங்கள் யாருக்கு இலவு காக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிஜேபிக்கு இருக்கலாம், திமுகவுக்கு இருக்கலாம், அதே போல் மற்ற கட்சிகள் இருக்கலாம். 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். நாங்கள் யாருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனித்தன்மையோடும் சரி, கூட்டணியோடும் சரி, ஒரு மாபெரும் வெற்றி கண்ட இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை தயவுசெய்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் மறந்துவிடக்கூடாது. இந்த பிஜேபி துதிப்பாடுங்க, அண்ணாமலை துதிப்பாடுங்க. நீங்கள் எப்படி திமுகவுக்கு முரசொலியாக இருக்கோ அதே போல் பிஜேபிக்கு முரசொலியாக தினமலர் இருக்கட்டும், எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஆனால் இது போன்ற ஒரு பொதுச்செயலாளரை குறிவைத்து இது போன்ற அந்த கருத்துக்களை தயவுசெய்து ஒரு பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றுகின்ற வகையிலே வெளியிட வேண்டாம் என்று தெரிவித்து எங்களுடைய கண்டனத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லியிருக்கோம், எங்களுக்கு யார் பிரதான எதிரிகள்? எங்களுக்கு பிரதான எதிரிகள் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக தீய சக்தி என்று அடையாளம் காட்டிட்டு போயிருக்காரு. எனவே அந்த வகையில் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பே திமுக தான். அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, பேருந்தில் அண்ணாவும் சரி, சிறுமைப்படுத்தவரோடு நாங்கள் எந்த காலத்தில் உறவு தேவையில்லை. பிஜேபி என்பது ஒரு மதவாத சக்தி. எனவே அது இனிமேலும் எந்த காலத்தில் எப்போதும் இப்போது இல்லை, எப்போதும் இல்லை என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் அந்த கூட்டணி, பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில் எங்கள் நிலைப்பாடு. ஸோ அந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிற நிலையில் அரசியலை பொறுத்தவரை கூட்டணிகள் என்பது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கும். அந்த வகையில் நடந்திருக்கு. அவரை பார்த்து நாங்கள் எங்கே கத்துறோம்? அவர் ஒரு பொருட்டாவே நாங்கள் மதிக்கலை. முதல்ல இப்போ நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கிறோம். நாங்கள்
களத்தில் பாஜக இருப்பதாகவும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அங்கே கூட்டம் போடுறது தான் அதிமுக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக மாநிலத்தில் விமர்சிச்சு ஏங்க அவரை பற்றி எஸ்வி சேகர் நீங்கள் அவருடைய பேட்டி எடுத்து பாருங்கள். அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்திருக்காரு, அவர் இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிடுன்றது அது அவங்க கட்சி விவகாரம், அதுக்குள்ளே நாங்கள் போகலை. ஆனால் எங்களை பொறுத்தவரை சரிங்க, பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான எங்களுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு கடுமையான அதிருப்தியில் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்னத்தில் வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அவரை பொறுத்தவரை கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவருடைய கருத்து என்பது ஒரு பிதற்றல், ஒரு உளறல் தான் நம்ம எடுத்துக்க முடியும்.